இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கர் பிராண்டில் சவுண்டு கோர் லைஃப் P3i அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்து தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஓவல் ஷேப்பில் பார்க்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு அது பக்கத்துலேயே ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பனா ஒயிட் கலர் எரியும். ஸோ சார்ஜ் இல்லாதப்போ ரொம்ப டிம்மாக எரியும். சார்ஜ் இருக்கிறப்ப நல்லா பிரைட்டாக எரியும். ஸோ க்ளோசிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பேக்கில் வச்சாலும் சரி இல்லை பேக்கில் வச்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச்சு சைஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். விரல வச்சு பார்க்க 1 இன்ச்சு சைஸ் தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சவுண்டு கோர் அவங்களோட பேரும் அந்த அவங்களோட சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப்போட தான் வருது. சிலிக்கான் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஆங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த டிசைன் வந்து சின்ன காதாக இருந்தாலும் சரி பெரிய காதாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காதுனாலும் இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக பெர்ஃபெக்டாக செட் ஆகும். நீங்கள் எவ்வளோ தான் காதை ஷேக் பண்ணாலும் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. அதுக்கு முன்னாடி உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டு உங்கள் காதில் மாட்டிட்டீங்கன்னா போதும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. ஸ்டெம்பை பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷிங்கோட பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. சுத்தமாக வெயிட்டே இல்லை, ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம்போட டாப்பில் இதில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் டச் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மைக் இருக்குது, கீழே ஒரு மைக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு மைக். இதில் மொத்தம் 3 மைக் இருக்குது. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்குது, ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்குது. மொத்தம் 6 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ கால் குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். கால் பேசுகிறவங்க இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடான ஏரியாவில் நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா ஒரு மைக் வந்து சுற்றி இருக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டலாக ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ மைக் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கன்செஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் காலை மாட்டீங்களோ நாய்ஸ் கன்செஷன் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கன்செஷன் ஆக்டிவேட் ஆகிரும். சுற்றி நடக்கிற எந்த சவுண்டும் உங்கள் காது கேட்காது. நாய்ஸ் கன்செஷன் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 40 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் 40 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். 40 மணி நேரம் வரைக்கும் இதை சார்ஜ் கண்டினியூஸாக நிற்கும். அதே நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக சார்ஜ் நிற்கும். நீங்கள் 10 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சவுண்டு ஒரு இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சவுண்டு அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே இந்த இயர்பட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் ஏகப்பட்ட லைக்லைசர் மோட், சவுண்டு மோட் நிறைய மோட் இருக்குது. நீங்கள் அது மூலமாகவே எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏஐ என்ஹான்ஸ்ட் கால்ஸ் வியா 6 மைக்னு சொல்லியிருக்காங்க. 6 மைக் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது கால் குவாலிட்டிக்கு. முதல்ல சொன்ன மாதிரி 10 ஹவர்ஸ் பேட்டரி டைம் வந்து இயர்பட்ஸுக்கு 40 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் நாய்ஸ் கேன்சலேஷன் உண்டு. வேறு இதெல்லாம் பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சவுண்டுக்கு சார்ஜிங் கேஸ் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸஸ் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸில் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, சைக்கிளிங் பண்ணும்போது சரி, எவ்வளோ தான் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே மாதிரி மழை பெஞ்சால் கூட நீங்கள் இந்த காதில் மாட்டிட்டு வெளியே விளையாடலாம். இந்த மழை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேரும் சப்போர்ட் ஆகுது. கூகுள் ஃபாஸ்ட் பேர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை மொபைலோட ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சார்ஜிங் கேஸோட மூடி அப்படி ஓப்பன் ஆனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகும். க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்துகிட்டு பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆயிரும். அதே போல் கேம் விளாட்றவங்க வந்து இயர்பட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாட்ற எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி வீடியோ பார்த்தாலும் சரி, அந்த கேமில் வர சவுண்டு வந்து இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ எந்த ஒரு லேக்கிங்குமே இல்லாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ கேம் விளாட்ற வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பேஸ் பூஸ்டர் டைனமிக் டிரைவராக கொடுத்தனால பேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் காதில் வச்சு கேட்டு பார்த்தேன். பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டால் கூட பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குது. காது கொஞ்சம் கூட வலிக்க மாட்டேங்குது. ஸோ பேஸ் லெவல் வந்து இயர்பட்ஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். பேஸ் வந்து அப்படி தெறிக்க விடுது. ஓகே நண்பா, இதான் சவுண்டு கோர் பை ஆங்கரோட சவுண்டு கோருங்கிற இயர்பட்ஸில் லைஃப் P3i அப்படிங்கிற இயர்பட்ஸோட
அன்பாக்சிங் ரிவ்யூ. வேறு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த புக்லெட்டை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண் கூட காமிச்சிட்டேன். இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஆனால் சார்ஜிங் கேஸில் வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இயர்பட்ஸ் வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக கொடுத்தனால உங்கள் காது அவ்வளோ சீக்கிரத்தில் வலிக்காது. முக்கியமாக பேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.